ஏன் அடிக்கிறேன்னு சொல்லி திருப்பி அடிச்சா அடங்கு மாதிரி சொல்லி அத்து மீறினா சத்திய பிடிச்சி கேள்வி கேட்டா அது கட்ட முடியாது ரவுடி சொல்லி சொன்னீங்களா அது தொடர்ந்து நடந்தே தீரும். கருப்பு கடன் கூட தொடர்ந்து கொலை பண்ணுவாங்கன்னா என்னத்த மண்ணாங்கத்தி ஆட்சி நடத்தி நீங்க கேட்கிறீங்க. போலீஸ் எல்லாத்த கீழ்க்கிறீங்க. சும்மா வக்கீல் மேல கேச போடுவாங்க. அவரை பத்தி வாய் குசாம சொல்றாங்க. அவர் கட்ட பஞ்சாயத்து செய்வாரா, ரவுடித்தனம் பண்ணுவாரா, மற்றதெல்லாம் செய்வாரா? இத சொல்ற கூட்டம் யாரு? உங்களுக்கு நிலம் வச்சிருப்பான், பதவி வச்சிருப்பான், அமைச்சர் பதவியில் இருப்பான், போலீஸ் ஸ்டேஷன் கையில வச்சிருப்பான். அதெல்லாம் செஞ்சு பண்ணி அதெல்லாம் பண்ணா அது பேர் கட்ட பஞ்சாயத்துல ரவுடித்தனம் இல்ல. ஏன் அடிக்கிறேன்னு சொல்லி திருப்பி அடிச்சா அடங்கு மாதிரி சொல்லி அத்து மீறினா சத்திய பிடிச்சி கேள்வி கேட்டா அது கட்ட முடியாது ரவுடி சொல்லி சொன்னீங்களா அது தொடர்ந்து நடந்தே தீரும். சட்டம் என்பது சட்டம் இல்லைன்னு சொல்றத மீறிருந்தா அதை எதுக்குதா சட்டம்? ஆம்சங்கர் தான் செஞ்சாரு. அவர்கிட்ட போய் பாருங்க, யாராவது போய் பாருங்க. நானும் அவர்கிட்ட சாதாரணமா தான் போனேன். தூய்மை பணியாளர் மத்தியில 44 கோடி ரூபாய் சம்பளம் 8,000 பேர் வாங்கணும். இன்னைக்கு கமிஷனோட பேச்சுவார்த்தை 40 கோடி ரூபாய் வாங்கணும். வாய் கூசாம போய் சொன்னாங்க. ரவுடிசம் பண்றாரு பாரதி போன்றவர்லாம். இவங்க எல்லாம் தூய்மை பணி அமைச்சர் ரவுடிசம் ஆளுக்கு வார்டுக்கு 10 பேர் வச்சிருக்காங்க. நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், ரொம்ப அநியாயம் பண்றானுங்க. கஷ்டப்பட்டு தூய்மை பணியாளருக்கு 48 கோடி வாங்கி கொடுத்துருக்கோம், அடுத்து வாங்கறதுக்கு இருக்கோம். ரவுடிசம்ன்றாங்க, நீங்க எங்க பேரணியில கலந்துக்கோங்கன்னு சொன்னேன். நான் எந்த நிகழ்ச்சிக்கு வெளி நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன். தூய்மை பணியாளர்களுக்கு நிகழ்ச்சி நான் வர்றேன்னு சொல்லி ரவுடி நீங்க எந்த முத்திரை குத்துறீங்களோ சொல்றீங்களோ அந்த இடத்துல இன்னைக்கு 40 கோடி ரூபாய் சம்பளம் கார்பரேஷன் கமிஷனர் ராதாகிருஷ்ணன் அறிவிச்சிருக்காங்க. அதுல ஆம்ஸ்ட்ராங் போன்ற போராளிகளுடைய பங்களிப்பு இருக்கு. யார் யார் ரவுடி? இந்த சமுதாயத்தை எல்லாத்தையும் கட்டமைப்பு வச்சுட்டு ஆட்சி அதிகாரத்தை மற்றது கையில வச்சுக்கிட்டு உழைக்கும் மக்களை ஏமாத்துறீங்க பாரு. உழைக்கும் மக்கள் சாதி அதிகம் பண்ணீங்க பாரு. நீ தான் ரவுடி, நீதாங்க கட்ட பஞ்சாயத்து. வட சென்னையுடைய ராஜன், வட சென்னையுடைய தளபதி, வட சென்னையுடைய போராளி, சென்னையினுடைய பாதுகாப்பு கேடையும் இன்னைக்கு வீழ்ந்துச்சு நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஆம்ஸ்ட்ராங்கா மாறுவாங்க. அவருடைய உடல் மட்டும்தான் இன்னைக்கு இல்ல, அவருடைய உணர்வுகளும் சிந்தனைகளும் சகோதரத்துவமும் சமத்துவமும் இன்னைக்கு என்னைக்கும் நீங்காம நடத்தி இந்த மண்ணை நீடிச்சிருக்க. ஒரு விஷயம் முக்கியமானது, ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் தலைவரா? அம்பேத்கர் எப்படி சுருட்டி வைக்க பாக்குறாங்களோ அந்த மாதிரி சொல்ல பாக்குறாங்க. அவர் சகோதரத்துவத்தை விரும்பினார். இன்னைக்கு சென்னையில வாப்பான்னு சொல்லி தோல் மேல கை போட்டு துண்டை போட்டு ஐயா அம்மான்னு காலில் விழுந்து ஓட்டு கேட்கிற நிலைமைன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா, சரிசமமா சேர்ல உட்கார்ந்து பாக்குற விஷயம் இருக்குன்னா அதுல நிச்சயமா சொல்ல முடியும் ஆம்ஸ்ட்ராங் பெயர் என்பது அதுல உருகுல இருக்கு. சரிசமமா பாக்குறாங்கன்னா இதை நீடிக்கும். இந்த போராட்டம் முடியாது. வழக்கறிஞர் வக்கீலுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னா, கருப்பு கடன் கூட தொடர்ந்து கொலை பண்ணுவாங்கன்னா என்னத்த மண்ணாங்கட்டி ஆட்சி நடத்தி நீங்க கேட்கிறீங்க? உங்களை கேட்காம யாரு கேட்கறது? நீங்க வீட்டுக்கு வந்தீங்க, மதிக்கிறோம். ஆறுதல் சொல்றீங்க, மதிக்கிறோம். நாங்க மதிக்கிறோம், பிரச்சனை இல்ல. போலீஸ் எல்லாத்த கீழ்த்துது. சும்மாவே வக்கீல் மேல கேச போடுவான், சும்மாவே ஆடுவான். இத சட்டம் வேற கொண்டு வர அவனுக்கு நிறைய அதிகாரத்தை தூக்கி கையில கொடுக்கறதுக்கு போலீஸ்காரங்களுக்கு 2 சட்டத்தை வச்சு ஜட்ஜுக்கு புரியாது, போலீஸ்க்கும் புரியாது. அத்தனை துன்பப்படுத்தும் போது ரொம்ப சாதாரணமா வந்துடுது. அவரோட சிரிப்பு, அவரோட அருகாமை, அவரோட நெருக்கம் ஒரு மேஜிக். ஆம்ஸ்ட்ராங் என்றால் ஒரு மேஜிக். அவங்க நீங்க போனீங்கன்னா தீர்த்து வரும்போது புத்தகத்தோட வருவீங்க. நான் சொல்றேன், ஆம்ஸ்ட்ராங் அம்பேத்கர் கற்றுக் கொடுத்த வழி எல்லாரும் புத்தகத்தை தூக்குங்க. அப்படி இல்லைன்னா அவர் படுகொலை நடந்த 2 நாள்ல நீங்க எனக்கு தெரிஞ்சு எந்த பஸ்ஸும் எரியல, யாரு கடையும் உடைக்கல, யாருக்கு எந்த தீங்கும் பொதுமக்களுக்கு நடக்கல. ஏன்னா அவரு புக்க தூக்க சொன்னாரு, கத்திய தூக்க சொல்லல. அவர் சொல்லி இருந்தாருன்னா எல்லாரும் புத்தகத்துக்கு பதிலா வேற ஒண்ணுதான் தூக்கி இருப்பாங்க. அந்த அளவுக்கு கல்வியின் மீது அக்கறை கொண்டவர். எனக்கு எதுக்கு 2 லட்சம் செலவு பண்ணி பேனர் வைக்கிறீங்க? 10,000 ரூபாய் கொடுத்து படிச்சவனுக்கு குடும்பம் ஏன் சொல்லுவார்? பேனாம பட்டா சந்தோஷப்படுவார், துண்டு வேணான்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு அரசியல்வாதி. அவரை பற்றி பேசுறதுக்கு எந்த ஆதிக்க சக்திக்கும் எந்த தப்பானதுக்கும் அருகதையே கிடையாது.
Taste Daily. Taste the Daily.